ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க. என்னடா இப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? எல்லாம் தண்ணி இல்லைங்க, அதனால் வாழை மரம்லாம் காஞ்சிருச்சு. மரம்லாம் சருவு நோவு அந்த மாதிரி எல்லாமே காஞ்சி காஞ்சி தொங்கிட்டு இருக்குங்க. அதனால் ஆள் வர சொல்லி எல்லா மரத்தையும் வெட்ட சொல்லிட்டோம். இதில் காய் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 சீப்பு 4 சீப்பு இருக்குது. ஆனால் அது யாரும் வாங்க மாட்டாங்கங்க. அதெல்லாம் வேஸ்ட்டு தான், பிஞ்சாக இருக்கும். தண்ணி இல்லைன்னா இது வாழை மரத்தெல்லாம் வெட்டுறது நிலைமைக்கு வந்துருச்சுங்க. அப்படி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா காய்ங்களாம் வச்சுச்சிங்க. அப்போ பார்த்தீங்கன்னா காற்று வந்து எல்லா மரத்தையும் உடைச்சிருச்சு. மறுபடியும் இதெல்லாம் தழைஞ்சி வந்த கட்டைங்க. சரி இதாச்சும் நல்லா வரும்னு பார்த்தோம். ஆனால் இந்த வருஷம் தண்ணி மழை இல்லாத போகவும் எல்லாமே சருவு நோவு அந்த மாதிரி காஞ்சிருச்சுங்க. இதெல்லாம் எல்லாம் வெட்டி போட்டு வேறு வெள்ளாமை எதாவது பண்ணலான்னு சொல்லிவிட்டு மஞ்சளோ இல்லை தக்காளியோ வேறு எதாவது பண்ணலான்னு சொல்லிவிட்டு எல்லாம் வெட்டுறோங்க. இதாங்க விவசாயியோட நிலைமை. பார்க்கவே கஷ்டமாக இருக்குது இல்லைங்க? தானாக உடையிறது வேறு, நாம்பளாக வளர்த்தி வெட்டுறது வேறு. இதெல்லாம் அந்த மாதிரி தாங்க நாங்களாக வளர்த்தி வெட்டிகிட்ருக்குறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.